ரித்திகா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 4 ஹார்ஸ் ஆகும் மேம். 4 ஹார்ஸ் ஆகுமா? ஆமா மேம், நாங்கள் போறது ஒரு காட்டுக்குள்ள. நம்ம கொஞ்சம் ஸ்லோவா தான் வண்டியை டிரைவ் பண்ணோம் காட்டுல. என்னக்கா இது, நம்ம காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு போலீஸ்க்கு மேம் விட்டுருவாங்க போலயே. ஏக்கா பயமா இருக்குக்கா, காட்டுக்குள்ள போனா வெளியில வரவே முடியாது. காட்டுக்குள்ள சாப்பாடு இருக்காதுக்கா, தண்ணி இருக்காதுக்கா, நம்ம வெளியே வர முடியாதுக்கா, காட்டிலே செத்துவோங்க. ஏக்கா வேணாங்கா, வீட்டுல விட்டு போய் விட்டுறதுல என்னக்கா. ஏக்கா நம்ம பிள்ளைகளெல்லாம் இருக்குக்கா. இம்மா பயம் கொடுத்தாதம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏன் நெட்டஸ்ரீ, இங்க பாருங்க போலீஸ்கார மேம என்ன உருன்னு வராத. இம்மா இவ்வளவு கோபம் காணுமா? ஏன் அண்ணி, அவங்க கோவப்பட்டா உங்களுக்கு என்ன, கோவப்படாட்டி உங்களுக்கு என்ன? நீ நமக்கு கண்மணி கண்டுபிடிச்சா போதும். அந்த இன்ஸ்பெக்டர் கோவப்படட்டும், கோவப்படாட்டி போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? அது யாரோ நம்ம யாரோ. ஆனாலும் நம்ம முன்னாடி போய் உருங்குது பாருங்க, அது கொஞ்சம் தப்புதான். மனசுக்கு தெரியுது, என்ன செய்ய? என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அதை தூக்கி மண்டையில போட்டுருவோம். ஏ அண்ணி, அவங்க ஐபிஎஸ் ஆபீசரு, அவ்வளவுதான். ஜென்மத்துக்கு நம்ம ஜெயில இருந்து வெளியில வர முடியாது. சும்மா இருக்காங்க. என்னது பேசிக்கிட்டே வரீங்க, அமைதியா இருங்க. ஐயோ 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 கடவுளே, நம்ம ஜெயில போட்டு வச்சிருக்க மாதிரி குடும்பப்படுத்துது இந்த போலீஸ்காரி. எக்க வேணாங்க, நம்ம போயிடலாங்க, நம்ம பிள்ளைகளோட நினைச்சு பாருங்க. ஐயோ பேசக்கூடாதுங்கிறா, அடுத்து மூச்சு விடக்கூடாதுன்றா. ஐயோ ஐயோ எக்க வீட்டுக்கு போகணுங்க, என் பிள்ளைகளாம் கிடக்கேக்க. என் பிள்ளைகள் அப்பவே சொல்லிச்சு போவாதீங்க போவாதீங்கன்ட்டு. சூறு கூட வசத்துல வந்துட்டேனே. எக்க வீட்டுக்கு போயிடலாங்க, சொல்லுங்க வண்டியை நிறுத்த சொல்லுங்க, நீங்க சொன்னதா அது கேட்கும். ஐயோ இவ வேற என்னத்த சொல்ல, நம்ம தான் கிளம்பி வந்துட்டோம் வீராப்ல. இப்ப என்னத்த நிக்க சொன்னா அந்த போலீஸ் மேம் நம்மளதான் திட்டுவாங்க. ஏன் நெட்டஸ்ரீ பாருங்க, என்ன வரத்துக்கு வரான் இந்த போலீஸ்காரி. அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்றா, நம்மள பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் எவா? ஏய் ஐயோ 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 அமைதியா இருக்க நீ, அமைதியா இருக்க நீ, போலீஸ்ல ஜெயில போட்டுருவாள்வே. என்னம்மா கத்தி கூச்சல் போடுறீங்க? அமைதியா வர முடியாது, அமைதியா வாங்க, இல்லாட்டி என்கவுண்டர்ல உங்க 4 பேரையும் போட்டுருவேன். கடவுளே, காட்ட போய் சாவன் பார்த்தா இவ சுட்டு கொண்டுவா போலே. ஏக்க உங்களை நம்பி வந்ததுக்கு நான் சாவ போறேனே கடவுளே. என் பிள்ளைகள பார்த்த ஒரு நாள் ஆச்சு, என் பிள்ளைகளை பார்க்க முடியாம போயிடுவேன் போலேயே. ஏங்க இப்படி பண்ணீங்க? என் பிள்ளை 2, அவங்க பிள்ளை 3 அனாதையா தான் இருக்கும். போங்க, அந்த கிழவி எனக்கு கொடுத்து கொண்டுவா. போச்சு போச்சு எல்லாம் போச்சு, அந்த நிக்கிறா மண்டைக்கு ஒண்ணுமே தெரியாது போச்சு. ஐயோ ஐயோ என் பிள்ளைகளோட பார்க்கணும் போல இருக்கே. ஏக்க நீங்க ஒரு லாயர் எனக்கு வண்டியை எடுத்து சொல்லுங்க. ஐயோ எனக்கே பயமா இருக்கு, நான் என்ன வண்டியை எடுத்துச்சுட்டேனே போட்டுருவா. ஐயோ கடவுளே, ஐயோ வயிற்றுலாம் பரட்டுதே, கோமட்டுதே, வாந்தி வரப்போகுது. போச்சு போச்சு, இவளுக்கு வாந்தி வரப்போகுது. இன்ஸ்பெக்டர் மேல வாந்தி எடுத்துறாரு, அது மேல வாந்தி எடுத்தா என்னை கொன்றோம். அம்மா வாந்தி வர வருதே. இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்க பேசக்கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது சரியா? இதோ எங்க பொண்ணு தேடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அவ்வளவுதான். நீங்க பேசக்கூடாதுன்னா சொல்லாதீங்க. என்னமோ நாங்க ரொம்ப பெரிய கொலை பண்ணிட்டு குற்றவாளி மாதிரி நீங்க நடத்துறீங்க. என்னமா சவுண்ட் ஏறுதே? நீங்க நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் நான் நல்லவளா இருப்பேன். நீங்க எப்ப சவுண்ட் ஏத்துறீங்களோ அப்ப நான் வந்து கண்ணை ஏத்திடுவேன், பாத்துக்கோங்க. இவ கூட உட்காந்து நம்ம சேர்ந்து செத்து போயிடும். வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி கைச்ச வச்சு உங்க வாயை அழுத்தி இருக்கா? வாயை திறந்தீங்க அவ்வளவுதான். ஏன் இவன் தவிர்த்து வரா? ஏன் உங்க உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். அமைதியா இருங்க. பிரியாக்கா என்னத்தை பண்ணிட்டு கவலை தெரியலையே. சோறு இரு பொங்குனாங்களா ஏன் தெரியல. உங்க கூட வந்துட்டேன் நானும். எங்க மாமியாருக்கு மாத்திரை வேற எடுத்து கொடுக்கணும். எங்க பிரியாக்கா எடுத்தே கொடுக்க மாட்டாங்களே, எங்க அத்தை எடுத்து போடணும். என் பிள்ளைகளை சாப்பிட்டு ஏன் தெரியலையே. ஒரு போனை போடுவோம் பிரியாக்காக்கு. இது என்னது போனும் போக மாட்டேங்குது? ஏன் போலீஸக்கா போன் போக மாட்டேங்குதுக்கா? நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம், போன்லாம் போகாது. ஐயோ காட்டுக்குள்ள கொண்டு வந்து போயிட்டாங்களே, போனும் போகாதா? இனி போலீஸ்காரி நம்ம என்ன பண்ண போதோ தெரியலையே. இக்க போனும் போகாதாங்க போச்சுக்க. இவருக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நானும் சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆசைகள் நிறைவேற்ற முடியாது, சும்மா சொல்லிப்போம். ஐயோ குழந்தை பரட்டுதே. நீ போலீஸ் பண்ணி வாந்தி எடுத்து வச்சுட்டு போச்சு. அவ நம்மளை கொல்ல போறாங்க. மேடம் மடிச்சிருக்க மேடம், தெரியாம பண்ணிட்டா சின்ன பொண்ணு. நல்ல தேவதை போலீஸ்காரிக்கு வாந்தி நாட்டத்துல இருக்கட்டும். சேட்டை இருக்கு, ஒரே சேட்டையா தான் இது. இந்த கவிதானியால நாம ஜெயில தான் இருக்க போறோம். போச்சு. ஏ அக்கிலாக்க நிறுத்துக்க வாந்திய. அவசரமா வாந்தி வந்தா போலீஸ் மேல எடுத்து வச்சுட்டேன். போச்சு. ஐயோ இதை வாஷ் பண்ணிட்டு வரேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. போச்சு. ஏன் பண்றீங்க? அதுவே கத்திட்டே கிடந்துச்சு முன்னாடியே. பயமா இருக்கே, செத்து பெறுவோம் போலயே. பயமா இருக்கே, தெரியாம வண்டி எடுத்துட்டேன். போலீஸ் மேம் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். நம்ம சாவக்கூடாது சாவக்கூடாது. அதெல்லாம் உனக்கு சாவ மாட்டோம். அவன் போலீஸ் மேம் சாவை அடிச்சிருவாவே. நாம யாரு நம்மளே சாவடிச்சிருவாவே. சும்மா திட்டு திட்டுவாவே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வண்டி எடுங்க. யார் வாமிட் பண்ணுது? போச்சு போச்சு, கிழக்க மாட்டீங்க. ஐயோ மேம் நான் தான்.
அடுத்த வாட்டி வாமிட் வந்துச்சுன்னா சொல்லுங்க, வண்டி நிறுத்துவோம் சரியா? ஓகே மேம். ஏன் அகிலா, நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம சாவ மாட்டோம். நம்ம பிள்ளைகளோட பாப்போம், வீட்டுக்கு போய் கண்மணி கண்டுபிடிச்சிருவோம். எப்படி ஜாலி ஜாலி. ஆமா ராஜஸ்ரீ, நம்ம தப்பிச்சிட்டோம். எப்பா இப்ப எனக்கு உயிரே வந்துச்சு. இதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒருத்தரும் கேட்க மாட்டவன். இவளுக்கு நடந்தாதான் புரியும் போல. நான் முன்னாடி சொல்லிடுறேன், நம்புங்க. நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என் பேரு கவிதா. கவிதா, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன இது பிரச்சனை? அமைதியா வாங்க, அவங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. சான்ஸா வச்சு அந்த போலீஸ்காராக்காவை கொஞ்சம் பிரிச்சு பிடிச்சி வச்சுக்குமா? ஆமா, நீ நல்ல பிளான் ஆச்சே. போலீஸ் அக்காவை ஃப்ரெண்டு பிடிச்சிருவோம். போலீஸ் அக்கா, போலீஸ் அக்கா கூப்பிட்டாங்க. போலீஸ் மேம் அப்படின்னு கூப்பிடு. மேம் மேம். இப்போ என்னம்மா? ஏன் அண்ணி, எனக்கு பேச பயமா இருக்கு. அந்த மேம் மேல கோவத்துல இருக்காவோ, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். சரி சரி நடிச்சி. சரி, இப்ப கண்மணி நினைச்சு சோகமாவும். ஐயோ கண்மணி தாங்க என்ன பண்ணுவாளோ தெரியலையே. எம்மா, இந்த அண்ணியோட வேலை இருக்கே அப்பா, என்ன வேலை பார்க்காவ. ஒரு பக்கம் என்னன்னா போலீஸ் அக்கா கூட ஃப்ரெண்ட் ஆனோங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கண்மணி என்ன பண்றாங்கிறாங்க. சரியான கேடி இந்த அண்ணின்னு. நம்ம பிரியாணியோட ரொம்ப நல்லவங்க சரியா? இவங்களுக்கு எப்போ அவங்க பிரியாணி தான் பிடிக்கும். சிச்சி அப்படி இல்ல அண்ணி, பிரியாணி உங்க பிள்ளைங்கள பார்த்துப்பாங்களா? எங்க உங்க அண்ணி பாப்பாவ? என்னன்னு தெரியல, எங்க அத்தை தான் நடந்து பாப்பாவ. அது லெஃப்ட் எடு. இந்த போலீஸ் மேம் ரொம்ப சின்சியரா இருக்காங்கல்ல. எப்பயாவது இந்த மேம் கண்மணி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ நேத்ராணி இப்படி அருவில அடிச்சுட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண? ஐயோ நேத்ராவை எப்படி காப்பாத்துறது? ஐயோ நேத்ராவை காப்பாத்தணும் நிக்கல, இப்ப என்ன பண்றது? இப்ப நாம இந்த மலையில வந்து கீழே இறங்கி போகணும். மீண்டும் மீண்டுமா நிக்கல? இப்பதான் நிக்கல, கை கால்லாம் வலிச்சு ஏறி வந்திருக்கும். இப்ப எதுக்கு கீழே இறங்கணும்? நேத்ரா அக்காவை காப்பாற்றணும்னா நம்ம இப்ப மலையில இருந்து கீழே இறங்கணும்னா அங்கதான் அந்த குளம் இருக்கும். அந்த குளத்துலதான் நேத்ரா அக்கா இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த அருவியில் உள்ள தண்ணி எல்லாம் அந்த குளத்துல தான் கலக்கும். வாங்க, நேத்ரா அக்கா பயங்கரமா அடிபட்டு இருக்கும். இப்ப நம்ம கண்மணியை தேடுறதா நேத்ரா அக்காவை காப்பாத்துறதா? நம்ம முதல்ல நேத்ரா அண்ணியை காப்பாற்றணும், அப்புறம் கண்மணி தேடிக்கலாம். சரி வாங்க. இதுல இருந்து எப்படி இறங்கணும்? வேற என்ன பண்றது? திரும்பியும் குதிக்க விடியா? குதிக்கணுமா? குதிச்சா பயங்கரமா அடிபடுமே. அடிப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நேத்ராக்கெல்லாம் முக்கியம். குதிங்க. கண்ணெல்லாம் வலிக்கு. ஆமா, நீ கண்ணு ரொம்ப வலிக்குது குதிச்சதுல. ஐயோ வாங்க, நம்ம கீழே போய் நேத்ரா நீ காப்பாத்துவோம். எம்மா இங்க நிக்கிறேன், என்ன ஓட்டம் ஓடுறா. ஆமா, நீ இப்படி ஓடுறா, எனக்குலாம் நடந்து வர்றதுக்கே மூச்சு வாங்குது. அவ பின்னாடியே இந்த ஹர்ஷிகா வேற ஓடுறா. நம்மள என்ன கிளவி நாக்கிடுவாங்க. வாங்க, நீ மூச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, ஓடி போயிடுவோம். இல்லாட்டி நம்ம கிளவின்னு சொல்லிட்டு வந்து நிக்கலாம். ஆமா ஆமா, நிக்கல சொன்னாலும் சொல்லிடுவா. வாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை விட்டுட்டு 2 பேரும் ஓடிடுவாங்க. நாம காட்டுல காணாம போனவங்களதான் இருக்கணும். சரி வாங்க, நீ ஓடலாம். முதல்ல நேத்ராணியை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பிரச்சனை, கண்மணி காப்பாற்ற போகும்போது எத்தனை பிரச்சனை வரும். நேத்ராணியை காப்பாத்திட்டு கண்மணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. ஆமா, நீ இதே தாங்க முடியல. கண்மணியை காப்பாற்ற போகும்போது என்ன வழியில கூட்டு போவாலோ தெரியல. நடந்தே கூட்டு போறா. ஒரு வண்டிக்கிட்டே பிடிச்சி கூட்டு போனா என்னாச்சு? என்ன வேறப்பா வருத்து வரா. வாங்க வாங்க, சீக்கிரம் போவோம், இல்லாட்டி நம்மளை திட்டுவா. என்ன மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஓடி வாங்க, போலாம். நேத்ரா அக்காவை காப்பாத்திட்டு கண்மணி கண்டுபிடிக்கணும். எம்மா, இவளுக்கு என்ன வெறி பிடிச்சிட்டா? நீ தலையில அடிபட்டது என்னென்னமோ பண்றா. எப்பா எப்ப இவளுக்கு சரியாதோ அப்ப இவளுக்கு பயங்கரமா உடம்பு வலிக்கும். என்னன்னா வேலை பாக்குறா. கடவுளே கடவுளே, இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம். பிள்ளைகளை யார் பாக்குறாங்களோ என்ன ஆச்சு தெரியல, ஒன்னும் தெரியல. போன் அடிச்சாலும் போனும் யாருக்கும் போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னு வருது. ஆமா, நீங்க கனெக்ஷனே கிடைக்காது. கண்மணி சீக்கிரம் கிடைச்சிடணும். கடவுளே, நேத்ராணிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, பாவம் அவங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனுஷாவத்தை காட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.